ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம வந்து 3 ஃபேஸாக வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று பாளையக்காரர் கிளர்ச்சி, தென்னிந்திய கிளர்ச்சி, வேலூர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை 3 ஃபேஸாக வந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னா பாளையக்காரர் கிளர்ச்சி. இந்த பாளையக்காரர் கிளர்ச்சியில் நம்ம யார் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பூலிதேவர், வேலு நாச்சியார், புலித்தேவர் ரெண்டுமே வேலு நாச்சியார், கட்டபொம்மன், இவங்க 3 பேரையும் இந்த பாளையக்கார கிளர்ச்சியில வந்து பார்ப்போம். அடுத்து தென்னிந்திய கிளர்ச்சியில வந்துட்டு மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை இவங்களை பற்றி தென்னிந்திய புரட்சியில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து 3 ஃபேஸாக பிரிச்சுக்கிறோம். பாளையக்கார கிளர்ச்சி, தென்னிந்திய கிளர்ச்சி, அடுத்து யார், வேலூர் கழகம் சொல்லிட்டு 3 ஃபேஸாக இதை வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாளையக்கார கிளர்ச்சி அப்படின்னா ஃபஸ்ட்டு பாளையம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? பாளையம் அப்படின்றது ஒரு பகுதியோ இல்லைனா ஒரு இராணுவ முகாமையோ ஒரு சிற்றரசையோ குறிக்கும். அதாவது அரசர்கள் வந்து மொத்தமாக ஆட்சி செய்வாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு சிற்றரசு இருக்கும் இல்லையா? அந்த சிற்றரசு தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாளையம். அரசரால் வந்து மொத்தமாக வந்து ரூல் செய்ய முடியல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா சிறு சிறு பாளையமாக பிரிச்சுட்டு சிற்றரசா வந்து அது கீழே ஒருத்தரையா வந்துட்டு நிர்வாகம் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அப்படி உருவானதான் இந்த பாளையம். இதுக்கு யாருக்கு இந்த பாளையம் கொடுப்பாங்க? அந்த பாளையத்தை ரூல் பண்ணுறவங்களை என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற யாரும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிற்றரசர்கள் இவங்கெல்லாம், அவ்வளோதான். இந்த பாளையக்காரன்ற சொல்லுக்கு வந்து இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கும் அப்படின்னு இந்த பாளையக்காரர்ன்றது என் சொல் எதை குறிக்குது? இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசு இருக்கு இல்லையா? அந்த பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசர்களை வந்து குறிக்கிற சொல் தான் வந்து இந்த பாளையக்காரர்கள் அப்படின்ற சொல். ஓகேவா? பாளையம்ன்றது ஒரு சிற்றரசு, ஒரு சின்ன பகுதி, ஒரு இராணுவ முகாம், இல்லைன்னா எதை குறிக்குது? சிற்றரசை குறிக்குது. பாளையக்காரன்றது இந்த பாளையத்தை ரூல் பண்றவங்க தான் பாளையக்காரர்கள். இந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர் என்னன்னு சொல்றாங்கன்னா போலிகர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இந்த பேர் வாயில் நுழையில, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. போலிகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாளையக்காரர்கள் அவங்களுக்கு நுழையில என்ன சொல்றாங்க? போலிகர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாளையக்காரர்கள் முறை வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்திருக்கு, எப்படி உருவானுச்சு அப்படின்னு தெரியணும் இல்லையா? பிரதாபருத்ரன் அப்படின்ற ஒரு அரசன் வாராங்கல்ல வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். வாராங்கல்ன்றது இப்போ உள்ள ஆந்திரா பகுதி. வாராங்கல்ன்றது இப்போ இருக்கிற ஆந்திரா பகுதி. அந்த ஆந்திரா பகுதியை வந்து பிரதாபருத்ரன் அப்படின்ற அரசன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு காகதிய அரசன். இவனோட ஆட்சி காலத்துல தான் என்ன கொண்டு வராங்கன்னா அந்த பாளையக்காரர் முறை. பெரிய ஏரியாவா இருக்கு, அது ஒரே அரசரால ரூல் பண்ண முடியல. ஸோ சின்ன சின்ன பாளையமா பிரிச்சு பாளையக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அந்த மாதிரி ரூல் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த பிரதாபருத்ரன் வாராங்கல்லை சேர்ந்த காகதிய அரசன் தான் என்ன பண்றான்? பாளையக்காரர் முறையை வந்து கொண்டு வராங்க. அப்போ தமிழ்நாட்டுல இந்த முறையை யார் கொண்டு வந்தா? ஏன்னா அவர் ஆந்திரா பகுதியை சேர்ந்தவர் இல்லையா? தமிழ்நாட்டுல இதை யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப வந்து விஸ்வநாத நாயக்கர் 1520. விஸ்வநாத நாயக்கர் யார் அப்படின்னா விஜயநகர பேரரசு இல்லையா? கிருஷ்ணதேவராயர் கர்நாடகாவை வந்து மையமா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு? ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாருன்னா விஸ்வநாத நாயக்கரை தென்னிந்தியா மதுரைக்கு வந்து அனுப்பி அந்த சைடை வந்துட்டு ரூல் பண்றதுக்கு அனுப்புறாரு. அப்போ அங்க வந்து விஸ்வநாத நாயக்கர் தான் என்ன பண்றாரு? 1529 தன்னோட அமைச்சர் அரியநாதன்றது யாரு? தன்னோட அமைச்சர் அரியநாதனோட உதவியோட இந்த பாளையக்காரர் முறையை மதுரை பக்கம், அதாவது தென் தமிழகத்துக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த விஸ்வநாத நாயக்கர் அப்படின்றவர். இந்த முறைப்படி என்ன பண்றாங்கன்னா பாளையங்களை 72 வந்து பிரிக்கிறாங்க. பாளையங்கள் மொத்தம் எத்தனையா பிரிக்கப்படுது? 72 பாளையங்களா பிரிக்கப்படுது. அந்த 72 பாளையங்களும் மேற்கு பாளையம், கிழக்கு பாளையம் சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. மேற்கு பாளையத்துல என்னென்ன வருதுன்னா ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, நெற்கட்டும் செவல், இதெல்லாம் எந்த இது? மேற்கு பாளையம். இது இல்லைன்னா மறவர் பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு பாளையம், மறவர் பாளையம். இதுக்கு யார் ஹெட்டா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா புலித்தேவர் இருக்காரு இல்லையா? அவர் தான் வந்து இந்த பகுதிக்கு வந்து என்னவா இருந்திருக்காரு? ஹெட்டா இருந்திருக்காரு. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா கிழக்கு பாளையம், சாத்தூர், நாகலாபுரம், குளத்தூர், பாஞ்சாலக்குறிச்சி, இதெல்லாம் என்னது? கிழக்கு பாளையம். இது வந்து தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய பாளையமா இது வந்து இருக்கு. இதுக்கு யார் ஹெட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கட்டபொம்மன் தான் என்னவா இருக்காங்க? இதுக்கு வந்துட்டு ஹெட்டா இருக்காங்க. புரியுதா? ஸோ பாளையங்கள் எத்தனையா பிரிக்கப்படுது? மேற்கு பாளையம், கிழக்கு பாளையம்னு 2ஆ பிரிக்கப்படுது. மேற்கு பாளையத்துல ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, நெற்கட்டும் செவல். இதுக்கு யார் ஹெட்டா இருக்கா? பூலித்தேவர் தான் வந்து தலைவரா இருக்காரு. கிழக்கு வந்து சாத்தூர், நாகலாபுரம், குளத்தூர், பாஞ்சாலக்குறிச்சின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதுக்கு யாரு ஹெட்டா இருக்கா? கட்டபொம்மன் தான் வந்துட்டு ஹெட்டா இருக்காரு. ஓகேவா?
சரி. இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடர்கால கிளர்ச்சிகள்ல வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னா, இந்த பூலித்தேவர் இருக்காரு இல்லையா? இவரு தான் வந்து ஒட்டுமொத்த பிரிட்டிஷுமே எதிர்த்து போரிட்ட முதல் இந்தியர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பூலித்தேவர் தான். இவரு வந்து எதுக்கு இந்த கிளர்ச்சி பண்ணாருன்ற ரீசன் இருக்கணும் இல்லையா? வரி வசூல் அதிகாரம் வந்து கம்பெனிக்கு வழங்குதல். வரி வசூல் செய்யற அதிகாரம் யாருக்கு முன்னாடி வந்துட்டு அரசர்கள் தான் வந்து வரி வசூல் செஞ்சுட்டு இருந்தாங்க. நவாப், ஆர்காட் நவாப் இந்த மாரி அரசர்கள் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வரி வசூல் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, இந்த வரி வசூல் செய்யற அதிகாரம் யாருக்கு போயிடுது அப்படின்னா வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு போயிடுது. அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த ஆர்காட் நவாப் வந்து கர்நாடிக் போர்ல என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்துட்டு நெறைய கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடன வந்து அவரால திருப்பி செலுத்த முடியாது. இந்த ஆர்காட் நவாப் யாரு அப்படின்னா வந்து முகமது அலி. அவரோட பேர் என்ன? முகமது அலி. இவரால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்துட்டு கடனை வந்து திருப்பி கட்ட முடியாது. அதனால என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வந்து அவரோட அந்த பகுதியை வந்துட்டு வரி வசூல் செய்யற உரிமையை வந்து யாருக்கு கொடுத்துட்றாரு? ஆங்கிலேய ஆட்சிக்கு வந்து நீங்க வந்து வரி வசூல் செஞ்சுக்கோங்கன்ற அந்த உரிமையை வந்து கொடுத்துட்றாரு. இவருக்கு வந்து இந்த ஆர்காட் நவாப் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு வந்து ஆதரவா தான் எப்போதுமே இருந்திருக்காரு. அவர் கூட மாப்புஸ்கான்றவரோட சகோதரர். இவங்க எல்லாமே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி சைடுக்கு வந்து ஆதரவா தான் இருந்திருக்காங்க. ஆனா இவரோட மருமகனான சந்தா சாஹிப் வந்து ஆப்போசிட்டா இருந்திருக்காரு. இவர் வந்து யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா, பூலித்தேவர் தான் இவங்களுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ணியிருப்பாரு. இவருக்கு வந்து இந்த சந்தா சாஹிப் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ வந்து பூலித்தேவரோட புரட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1755லேருந்து 1767 வரைக்கும் பூலித்தேவரோட புரட்சி வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா 1955ல கர்னல் ஹெரான், இவர் யாரு? ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட படை வீரர். இவரும் மாப்புஸ்கான் யாரு? முகமது அலி இருக்காருல்ல, அவரோட சகோதரர். இவங்க 2 பேரையும் வந்து புலித்தேவருக்கு எதிராக வந்து அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இவங்க எதுக்கு அனுப்புவாங்கன்னா, மதுரை ரீஜன் இருக்குல்லையா, அதை வந்து கைப்பற்றி வரதுக்காக தென் தமிழகத்தை வந்து போயிட்டு கேப்சர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தான் அனுப்புவாங்க. அப்படி கர்னல் ஹெரான், மாப்புஸ்கான் 2 பேரும் 1955ல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து 1755ல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு தென் தமிழகத்துக்கு வந்து படையெடுத்து வராங்க. அப்படி வரும்போது மதுரையை வந்து கைப்பற்றிடுறாங்க. ஆனா பூலித்தேவரை வந்து அவங்களால வந்து கைப்பற்ற முடியல. ஏன்னா அப்படின்னா மேற்கு பாளையக்காரர்கள் மொத்தமா யாருக்கு தான் ஆதரவா இருக்காங்க? பூலித்தேவருக்கு. ஏன்னா மேற்கு பாளையத்துக்கு யார் தான் ஹெட்டா இருக்கா? பூலித்தேவர் தான் ஹெட்டா இருக்காரு. பூலித்தேவர் வந்து திருநெல்வேலியை மையமா வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ மேற்கு பாளையம் ஃபுல்லா யாருக்கு தான் ஆதரவா இருக்காங்க அப்படின்னா வந்து பூலித்தேவருக்கு தான் ஆதரவா இருக்காங்க. சிவகிரி பாளையம் நீங்களாக, சிவகிரி இந்த பாளையம் மட்டும் யாருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா வந்து பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணல. இது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. எந்த பாளையம் நீங்களாக வந்துட்டு புலித்தேவருக்கு மற்ற பாளையம்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றப்ப சிவகிரி பாளையம் நீங்களாக மற்ற எல்லா பாளையங்களும் யாருக்கு தான் சப்போர்ட்டு? மேற்கு பாளையத்துல புலித்தேவருக்கு தான் வந்து சப்போர்ட்டு. தென் வந்துட்டு புதுக்கோட்டை அரசரும் ராமநாதபுரம் அரசரும் யாருக்கு சப்போர்ட்னா வந்துட்டு ஆங்கிலேய அரசர், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குல்லையா, அவங்களுக்கு தான் சப்போர்ட். ஸோ வந்துட்டு புலித்தேவர் புரட்சின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் போர் எதுனா இதுதான். ஃபர்ஸ்ட் யாருக்கு எதிரா? கர்னல் ஹெரானும் மாப்புஸ்கானும் புலித்தேவருக்கு எதிராக ஃபர்ஸ்ட் வராங்க. அவங்களால வந்துட்டு பீரங்கி படைகள் வந்து சரியா இல்ல, அவங்களுக்கு வந்துட்டு படைகளை வந்து பராமரிக்க முடியலன்னா என்ன பண்ணிடுறாருன்னா, கர்னல் ஹெரான் வந்து புலித்தேவரை தோற்கடிக்க முடியாம என்ன பண்ணிடுறாருன்னா திரும்பி வந்துட்டு ரிட்டர்ன் போயிடுறாரு. ஸோ இவர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன குறுநில அரசர், அவரே அவங்களால தோற்கடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த கர்னல் ஹெரான் என்ன பண்ணிடுது, ஆங்கிலேய கம்பெனி டிஸ்மிஸ் வந்து பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன போர் நடக்குது அப்படின்னா வந்து களக்காடு போர். இந்த களக்காடு போர் வந்து யாருக்குன்னா மாப்புஸ்கானுக்கும் பூலித்தேவருக்கும், மாப்புஸ்கான் விசஸ் பூலித்தேவர், இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்குது. இந்த மாப்புஸ்கானுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து கம்பெனி படை வந்து 1000 சிப்பாய்களையும் நவாப் வந்து 600 வீரர்களையும் கொடுத்து அனுப்புறாங்க. யாருக்கு எதிரா? பூலித்தேவருக்கு எதிராக வந்து அனுப்புறாங்க. அங்க போய் பார்த்தா பூலித்தேவர் சார்பா வந்து திருவிதாங்கூர் அரசர் வந்து 2000 வீரர். ஏன்னா திருவிதாங்கூர் யாருக்கு தான் சப்போர்ட்? பூலித்தேவருக்கு. யார் சப்போர்ட் கிடையாது? ராமநாதபுரமும் புதுக்கோட்டை அரசரும் தான் வந்து யாருக்கு சப்போர்ட் கிடையாது? பூலித்தேவருக்கு சப்போர்ட் கிடையாது. திருவிதாங்கூர் யாருக்கு தான் சப்போர்ட்? பூலித்தேவருக்கு தான் சப்போர்ட். ஸோ 2000 வீரர்களோட பூலித்தேவர் போய் நிற்கிறார். யார் கொடுத்தா அந்த 2000 வீரர்கள்? திருவிதாங்கூர் அரசர் கொடுக்குறாரு. ஸோ அப்ப இந்த போர்ல யார் வெற்றி பெறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூலித்தேவர் வந்து வெற்றி பெறாரு, மாப்புஸ்கான் வந்து தோல்வியை தழுவுறாரு. ஓகேவா? அடுத்து யாரு? ஃபர்ஸ்ட் யாரு? கர்னல் ஹெரான் விசஸ் பூலித்தேவர். அடுத்து என்னது? மாப்புஸ்கான் விசஸ் பூலித்தேவர். மூணாவதா யாரை பார்க்குறோம்? யூசுப் கான் விசஸ் பூலித்தேவர். இந்த யூசுப் கான் அப்படின்றவரோட இயற்பெயர் என்ன? இவர் வந்து சரி ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் தன்னோட ஆளையும் மாப்புஸ்கானையும் வந்து சேர்த்து அனுப்பி பார்க்குது. அப்புறம் மாப்புஸ்கானை மட்டும் அனுப்பி பார்க்குது. லாஸ்ட்டாக யாருமே வேணாம்னா என்னோட ஆளை மட்டுமே அனுப்புறாரு, ஆங்கிலேய கம்பெனியில் படையில் உள்ளவங்களை மட்டுமே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூசுப் கானை மட்டும் அனுப்புது. இந்த யூசுப் கானோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கான் சாஹிப் அல்லது மருதநாயகம். இவர் வந்து மருதநாயகம். இவர் பிறப்பால் இவர் வந்து ஒரு ஹிந்து தான். இவர் வந்து ஆங்கிலேய படையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னவா மாற்றம் செஞ்சிருப்பாருங்க அப்படின்னா யூசுப் கான் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. ஸோ அவரோட வேறு பேர் என்ன? கான் சாஹிப் அல்லது மருதநாயகம். இவர் எங்க? ஆங்கிலேய படையில வந்து வேலை செய்யக்கூடியவர். இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அடுத்து புலித்தேவருக்கு எதிராக வந்து வராரு. அப்படி இவர் படையெடுத்து வரப்ப திருவிதாங்கூர் அரசர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 63 வரைக்கும் தான் அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. புலித்தேவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் புலித்தேவரை வந்து கைவிட்டுறாங்க. 1760 செப்டம்பர் மாசம் நெற்கட்டும் செவலை வந்து யார் வந்து முற்றுகையிடுறா அப்படின்னா இந்த யூசுப் கான் வந்து முற்றுகையிடுறாரு. ஏன்னா ஆங்கிலேய அரசு அனுப்பியிருக்கு இல்லையா, போயிட்டு 1760 செப்டம்பர் மாசம் நெற்கட்டும் செவல்ன்றது அவரோட கோட்டையிலே அதை வந்து முற்றுகையிடுது. அடுத்து வந்து 1761 மே 16
யூசப் கான் என்ன பண்ணுறாருன்னா இந்த பேலன்ஸ் இருந்த 3 கோட்டையுமே வந்து கைப்பற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நெற்கட்டும் செவலை போய் முற்றுகையிடுறாரு 1760 செப்டம்பர் மாதம். அடுத்த வருஷமே மே 16ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் கோட்டை இது 3மே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இந்த யூசப் கான் வந்து கைப்பற்றி புலிதேவர்லேருந்து வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா 1764 இந்த யூசப் கான் என்ன சொல்றாங்கன்னா பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஸோ வந்து துரோகம் செஞ்சிருக்காரு ஆங்கிலேயருக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து தூக்கிலிட்டுறாங்க. அதனால 1764 யூசப் கான் வந்து இறந்துடுறாரு. பாளையக்காரர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஸோ வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அரசு துரோகம் சாட்டப்பட்டு இவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா தூக்கிலிட்டுறாங்க. ஸோ ஆங்கிலேயருக்காக தான் வந்து இவர் இங்க வந்து எல்லாமே பண்ணாரு. ஆனா இவரே என்ன பண்ணிட்டாங்க அரச துரோகம் குற்றம் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அவர் வந்து தூக்கிலிட்டாங்க. 1764 வந்து இறந்துட்டாரு. ஸோ இங்க இந்த நெற்கட்டும் செவல், வாசுதேவனோட பனையூர்லாம் இவர் முற்றுகையிட்டோன்னா இங்கே என்ன பண்ணியிருப்பாரு புலிதேவர் வந்து தப்பிச்சு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் 1764 இவர் இறந்ததுக்கு அப்புறம் திரும்பி புலிதேவர் வருவார். திரும்பி புலிதேவர் வந்து ஆட்சியை வந்து விரிப்பாரு. அப்போ திரும்பி புலிதேவர் எப்போ வராரு 1764 யூசப் கானோட இறந்ததுக்கு அப்புறம் திரும்பி அவரோட ஊருக்கு வராருங்க. திருநெல்வேலி நெற்கட்டும் செவல் இந்த பகுதிக்கு வராரு. திரும்பி என்ன ஆகுது அப்படின்னா 1767 கேப்டன் கேம்பல் அப்படின்றவர் கேப்டன் கேம்பல்ல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அனுப்பிச்சு என்ன பண்றாங்கன்னா திரும்பி புலிதேவரோட பகுதியை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ 1767 அப்புறம் புலிதேவர் வந்து இறந்தாரா இல்லை வந்து நாடு இருந்தபடி வேற எங்கேயும் போனாரா என்னன்ற ஐடியா எதுவுமே கிடையாது. 67 அப்புறம் கேப்டன் கேம்பல் வந்து இந்த பகுதியை திரும்பி கேப்சர் பண்ணிடுறாரு. புலிதேவருக்கு அதுக்கப்புறம் அதோட நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. புரியல? கேப்டன் கேம்பல் வந்து அகைன் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் 67 அப்புறம் புலிதேவர் என்ன ஆனாரு நாடில் இந்த நிலையில இறந்தாரு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரை பத்தின ப்ராப்பர் எதுவுமே இல்லை. புலிதேவர் பார்த்தோம் இல்லையா, புலிதேவர்ல வந்துட்டு அவரோட படை பிரிவுக்கு வந்து தலைமை தாங்கி இருந்தவர் தான் இந்த ஒண்டி வீரன் அப்படின்றவர். புலிதேவர் பார்க்குறப்ப இந்த ஒண்டி வீரன் அப்படின்றவரையும் பார்ப்போம். அவர் வந்து அவரோட படைப்பிரிவுக்கு வந்து தலைமை தங்கியிருந்தாரு. அந்த போர் பண்றப்ப வந்து இந்த ஒண்டி வீரனோட கை வந்து துண்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கை துண்டிக்கப்பட்டதுனால புலிதேவர் வந்து இவருக்காக வந்து வருத்தப்பட்டிருப்பாருனோ. ஆனா வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோட்டைக்குள்ள புகுந்து நிறைய பேர் தலையை வந்து கொய்தமைக்கு இந்த கை துண்டிக்கப்பட்டது வந்து எனக்கு கிடைச்ச பரிசு தான் இது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா இந்த ஒண்டி வீரன்றவர் அதை வந்து பெருமையா தான் நினைச்சு சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து யாரை பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் வந்து 1730 ஜனவரி 3ஆம் தேதி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு பிறந்திருப்பாங்க. 1796 வரைக்கும் இவங்களோட காலம். இவங்களை என்னன்னா இவங்க வந்து ஒரு வீரமங்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆங்கிலேயை எதிர்த்த முதல் பெண்ணரசி யார் தான் வேலு நாச்சியார் தான் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்ணரசி. வளரி, சிலம்பம், தற்காப்பு கலை இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ராமநாதபுரம் அரசர் யார் அப்படின்னா செல்லமுத்து சேதுபதி. இவங்களோட ஒரே மகள் தான் யாரு அப்படின்னா வந்துட்டு இந்த வேலு நாச்சியார். யாரு? ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதியோட ஒரே மகள் தான் யாரு வேலு நாச்சியார். இவங்களுக்கு வந்து 16 வயசுலேயே வந்து கல்யாணம் ஆயிடுது. இவங்களோட கணவர் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா முத்து வடுகநாதர். பேர் என்ன? முத்து வடுகநாதர். இவர் எந்த பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப வந்து சிவகங்கை பகுதி. சிவகங்கையோட மன்னரா இருக்காரு. அப்ப செல்லமுத்து சேதுபதி எந்த பகுதி? ராமநாதபுர பகுதி. இவரோட கணவர் முத்து வடுகநாதர் எந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிவகங்கை பகுதி. எந்த வயசுல திருமணம் ஆயிடுது? 16 வயசுலேயே வந்து திருமணம் ஆயிடுது. இவங்களுக்கு வந்து ஒரு மகள் இருக்காங்க. அந்த மகள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து வெள்ளச்சி நாச்சியார். வெள்ளச்சி நாச்சியார். இந்த முத்துவடுகநாதரோட படை தளபதியா இருந்தவங்க தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு மருது சகோதரர்கள். முத்துவடுகநாதரோட படை தளபதியா யார் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா மருது சகோதரர்கள் வந்து இருந்திருப்பாங்க. இந்த முத்துவடுகநாதர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ஆற்காடு நவாப் இருக்காரு இல்லையா, அந்த ஆற்காடு நவாபு பிளஸ் வந்துட்டு பாஞ்சோர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இவங்க 2 பேரும் சேர்ந்து காளையர் கோவில் அரண்மனை இருக்குல்ல, அந்த அரண்மனையை வந்து தாக்குறாங்க. காளையர் கோவில் அரண்மனையை வந்துட்டு தாக்குறாங்க. அந்த காளையர் கோயில் அரண்மனை தாக்குதல்ல 1772 முத்துவடுகநாதர் வந்து இறந்துடுறாரு. ஓகேவா? வேலுநாச்சியாரோட கணவர் யாரு? முத்துவடுகநாதர். சிவகங்கையை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இவரை வந்துட்டு ஆற்காடு நவாபும் பாஞ்சோர் அப்படின்றவர் யாரு அப்படின்னா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட பொறுப்புல இருக்கிறவர். இந்த ஆற்காடு நவாபும் பாஞ்சோரும் சேர்ந்து காளையார் கோவில் போர்ல வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்துட்டு முத்துவடுகநாதரை வந்து கொண்டுடுறாங்க. இப்ப 1772 வந்து கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வேலு நாச்சியார் 8 வருஷம் திண்டுக்கல்லை சேர்ந்த கோபால நாயக்கர் அப்படின்றவர்கிட்ட தலைமறைவா இருக்காங்க. திண்டுக்கல்லை சேர்ந்த கோபால நாயக்கர். இவர் வந்து திண்டுக்கல்ல எங்க அப்படின்னா விருப்பாச்சி அப்படின்ற பகுதியில என்ன பண்றாங்கன்னா
தன்னோட கணவரை கொன்னோன்னே வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அந்த வெள்ளச்சி நாச்சியார் இருக்காங்களே அவங்க பொண்ணை வந்துட்டு முதுகில் வந்து சுமந்து கட்டிக்கிட்டு எங்கே போயிடுறாங்க அப்படின்னா வந்து திண்டுக்கல் போயிடுறாங்க. திண்டுக்கல்ல கோபால நாயக்கர், விருப்பாச்சி சேர்ந்த கோபால நாயக்கர் கிட்ட வந்து 8 வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அங்கே வந்து அடைக்கலமாகவும் தலைமறைவாகவும் இருக்காங்க. இந்த 8 வருஷத்தில் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து அந்த காளையர் கோயிலை வந்து மீட்டெடுக்கிறது, சிவகங்கையை வந்துட்டு எப்படி வந்து மீட்டெடுக்கிறது அப்படின்றதுக்கான பிளான் வந்து பண்ணுறாங்க. அப்போ வந்து இவங்க நிறைய பேர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேலு நாச்சியார் வந்துட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. அதில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா வந்துட்டு ஹைதர் அலி. ஹைதர் அலிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து கடிதம் ஒன்று எழுதி வந்து அனுப்புகிறாங்க. கடிதத்தில் வந்துட்டு தனக்கு வந்து குதிரைப்படையை இந்த படையெல்லாம் வேணும்னு சொல்லி அப்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கடிதத்தை வந்து எழுதி அனுப்பியிருப்பாங்க. அதை வாசித்து ஹைதர் அலி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து சையத் அப்படின்ற தன்னோட தளபதி இருப்பார், அவரை வந்து அவரையே வந்து அனுப்பி இந்த குதிரைப்படைகள் 5000 குதிரைப்படையும் 5000 காலாட்படையும் வந்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட உதவியோட 1780 ஹைதர் அலி ப்ளஸ் வந்து மருது சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களோட உதவியோட 1780 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலு நாச்சியார் வந்து சிவகங்கை கோட்டையை வந்து தன் வசம் வந்து கொண்டு வராங்க, மீட்டுறாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து அந்த 1780 வந்துட்டு கோட்டைக்குள்ளே வந்துட்டு யாரோட உதவி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா குயிலி அப்படின்றது வந்து உடையாள் அப்படின்ற ஒரு பெண்கள் படை இருக்கும். இந்த உடையாள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு வேலு நாச்சியார் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தேடி போகிறாங்க. அப்படி தேடி போகிறப்ப வேலு நாச்சியார் இந்த உடையாள் அப்படின்றவங்க வந்து காட்டி கொடுக்க வந்து மறுக்கிறாங்க. வேலு நாச்சியார் எங்கன்னு சொல்லி தேடி போகிற வழியில் உடையாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க மறுக்கிறாங்க. அதனால அந்த உடையாளை வந்து கொண்டுடுறாங்க. அதனால வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா உடையாள் பேர்லேயே வந்துட்டு ஒரு படைப்பிரிவு வந்து உருவாக்குறாங்க. அந்த படைப்பிரிவுக்கு யார் வந்து ஹெட்டாக இருக்கா, குயிலி. இவங்க வந்துட்டு வேலு நாச்சியாரோட தோழி. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து விஜயதசமி விழா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு கோட்டையில் வந்து பெண்கள் வந்து உள்ளே போகலாம். அப்படி வந்து எல்லா பெண்களும் உள்ளே போகிற மாதிரி உள்ளே போயிட்டு இந்த குயிலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து ஆயுத கிடங்கு இருக்கும் இல்லையா, அந்த ஆயுத கிடங்குல தனக்கு தானே தீ வச்சு உள்ளே குதிச்சிருவாங்க. ஸோ ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்கு மொத்தமாக வந்து யார் அழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா குயிலி. அப்பவே வந்து தற்கொலை படை தாக்குதல் செஞ்ச முதல் பெண் யார் அப்படின்னா இந்த குயிலி தான். தனக்கு தானே தீ வச்சுட்டு எதில் குதிச்சிருவாங்க, ஆங்கிலேயர்களோட ஆயுத கிடங்குல வந்து குதிச்சு அந்த இடத்த வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு இந்த குயிலி, மருது சகோதரர்கள், ஹைதர் அலி இவங்க எல்லாரோட உதவினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 1780 வேலு நாச்சியார் வந்து சிவகங்கையை வந்து மீட்டுறாங்க. மீட்டுட்டு அரசியாக வந்துட்டு அதில் வந்து அரியணை ஏறுறாங்க. அப்போ வந்து இந்த மருது சகோதரர்கள் வந்து சின்ன மருது, பெரிய மருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. சின்ன மருது வந்துட்டு படை தளபதியாகவும் பெரிய மருது வந்து ஆலோசகராகவும். யாருக்கு? சின்ன மருது வந்து படைத்தளபதியாகவும் பெரிய மருது வந்துட்டு ஆலோசகரம். யாருக்கு அப்படின்னா வந்து வேலு நாச்சியார்களுக்கு வந்துட்டு துணையாக வந்து இவங்க 2 பேரும் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வெள்ளச்சி நாச்சியார் இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து கொஞ்ச நாள்லயே 1796 வேலு நாச்சியார் இறந்துறாங்க. வெள்ளச்சி நாச்சியாருக்கு முன்னாடி யார் இறந்துருவா, சாரி வேலு நாச்சியாருக்கு முன்னாடி யார் இறந்துருவானா வெள்ளச்சி நாச்சியார் இறந்துருவாங்க அவங்க பொண்ணு. அந்த துக்கத்திலே என்ன பண்ணுறாங்கன்னா 1796 வேலு நாச்சியாரும் இறந்துடுறாங்க. இங்கே புக்கில் வந்து வெள்ளச்சி நாச்சியாரோட கணவன் வந்து பெரிய வேங்கையுடைய தேவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க பொண்ணு இறந்ததுக்கப்புறம் 1796 யாரும் இறந்துடுறா, வேலு நாச்சியாரும் இறந்துடுறாங்க. தேர்ட் அடுத்து யாரை பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இப்போ வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து கிளர்ச்சி செய்கிறாரு. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து ஆற்காடு நவாபு, உள்ளூர் அரசங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கப்பம் கட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன பண்ண சொல்கிறாங்க, ஆங்கிலேயர்களுக்கு வந்து கப்பம் கட்ட சொல்கிறாங்க. ப்ளஸ் அவங்க வந்து எக்ஸசிவ் டேக்ஸ்லாம் வேறு போடுறாங்க. அப்புறம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தரைக்குறைவாக நடத்துகிறாங்க, ஒரு மரியாதை இல்லாமல் அந்த மாதிரிலாம் நடத்துறதுனால. ப்ளஸ் வந்து 1798 அந்த டைமில் வந்து பஞ்சம் வேறு வந்திருக்கும். அந்த பஞ்சம்னால என்ன பண்ண முடியாததுனால வந்து வறட்சியாக இருந்திருக்கும், இந்த தண்ணி இல்லாமல். அதனால என்ன பண்ணியிருப்பார் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து கப்பம் கட்ட வந்து மறுத்திருப்பாரு. ஸோ இதில் தான் இந்த என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் வந்து இடையில வந்து கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்க்குறப்ப 1790 1799 இவரோட ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இவர் எப்போ பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1760 ஜனவரி 3 வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பிறந்திருப்பார். வேலு நாச்சியாரும் இதே ஜனவரி 3 1730, கட்டபொம்மன் 1760 ஜனவரி 3 வந்து பிறந்திருக்காரு. ஆனால் இவர் எப்போ வந்து அரியணை ஏறினார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னோட 30 வயசுல தான் அரியணை ஏறியிருப்பார். அதாவது 1790 தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு அரியணை வந்து ஏறுறாரு. அவரோட தந்தை பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெகவீர பாண்டியன் தான் யாரு, இவரோட தந்தை. தாய் வந்து சண்முக கனியம்மாள், யாரு, வீரபாண்டிய கட்டபொம்மனோட தாய். இவருக்கு வந்து 2 சகோதரர்கள் இருக்காங்க, ஊமதுரை, செவத்தையா அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து சகோதரர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இதான் பேசிக்காக 1798 ஒரு பஞ்சம் வருது. அவரால் வந்து கப்பம் கட்ட முடியல, அதாவது டேக்ஸ். ஏன்னா அங்கே விளைச்சல் நடந்திருக்கணும், ஏதாவது இருந்திருக்கணும் இல்லையா, கப்பம் கட்டணும்னா எதுவுமே இல்லை. அதனால அவர் என்ன பண்ண முடியல, கப்பம் கட்ட முடியல. ஸோ அப்போ வந்து ஜாக்சன் அப்படின்றவர் வந்து அப்போ அந்த டயத்தில் வந்து அந்த பீரியட்ல வந்து அந்த பகுதிக்கு வந்து என்னவா இருந்திருக்காருன்னா வந்து கலெக்டராக வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து
கட்டபொம்மனின் நிலவரி 3310 பக்கோடானா நாணயம், இப்போ இருக்க நாணயம் மாதிரி இப்போ பக்கோடாக்கள், அதை வந்து கட்ட சொல்லி வந்து யார் கேட்குறா அப்படின்னா வந்து ஜாக்சன் கேட்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, கட்டபொம்மன் வந்து கட்டுறதுக்கு வந்து மறுக்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து 1798 ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து தன்னை வந்து எங்கே சந்திக்க சொல்றாருன்னா ராமநாதபுரம் அரண்மனையில் தான் வந்து யார் இருக்காருன்னா ஜாக்சன் இருக்காரு. ஸோ அங்கே வந்து தன்னை வந்து பார்க்க சொல்றாரு. ஆனால் வந்து என்ன ஜாக்சன் வந்து சொன்னோடனே கட்டபொம்மன் போய் அங்கே போய் போகிறப்ப என்ன பண்ணுறாரு, இவர் வந்து சுற்றுப்பயணம் வந்து போயிடுறாரு மற்ற ஏரியாவுக்கு. ஸோ அந்த தேதி அன்னைக்கு என்ன பண்ண முடியல, சந்திக்கிறதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க. அடுத்து திரும்பி 1798 செப்டம்பர் 19 தான் என்ன பண்ணுறாரு, ஜாக்சன் வந்துட்டு கட்டபொம்மனை ராமநாதபுரம் அரண்மனையில் சந்திக்கிறாரு. அவர் சொன்ன டேட்டு ஆகஸ்ட் 18. ஆனால் என்ன பண்ணிடுறாரு, சொல்லிட்டு சுற்றுப்பயணம் போயிடுறாரு, கட்டபொம்மனை வந்து சந்திக்கல. கட்டபொம்மன் வந்து இவர் போகிற இடமெல்லாம் பின்னாடியே போயிருப்பார். இவர் எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் போகிறோம் அவரை பார்க்கறதுக்காக பின்னாடியே போயிருப்பாரு. மொத்தம் 23 நாட்கள் 400 மைல் இவர் பின்னாடியே பின்தொடர்ந்து போயிருக்காரு. யாரு, கட்டபொம்மன் ஜாக்சன் பின்னாடி. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணல, அவருக்கு வந்து டைமே கொடுக்கல. லாஸ்ட்டாக 1798 செப்டம்பர் 19 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ராமநாதபுரம் அரண்மனையில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஆனால் அப்பயும் என்ன பண்ணுறாருன்னா 3 மணி நேரம் வந்து ஜாக்சனை வந்து நிற்க வச்சிடுறாரு. யாரு, ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை வந்து நிற்க வச்சு அவமானப்படுத்துறாரு. இந்த அவமானத்தில் வந்துட்டு என்னன்னா, ஊமைதுரை அப்படின்றது யாரு, அவரோட தம்பி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, தன்னை வந்து 3 மணி நேரம் நிற்க வச்சு அவமானப்படுத்தினால அங்கே வந்து ஒரு போர்ன்ற சண்டை வந்து ஏற்பட்டுருது. அப்போ இந்த ஊமைதுரை அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா உள்ள வந்து கட்டபொம்மனை வந்து வெளில வந்து கொண்டு வந்துடுறாரு. ஆனால் யாரை மட்டும் கைது பண்ணிட்டாங்க, சிவசுப்பிரமணியன்றது கட்டபொம்மனோட அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணியம் தான் உள்ள போயிருக்காங்க அரண்மனைக்குள்ள. அங்கே வந்து 3 மணி நேரம் நிற்க வச்சு வெயிட் பண்ணோன்னே பேச்சு என்ன தெரிஞ்சிருது அப்படின்னா வந்து கட்டபொம்மனை வந்துட்டு அங்கே உள்ள வந்து கைது செய்யறதுக்கான ஏற்பாடு தான் நடக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சோன்னா அவரோட தம்பி ஊமைதுரை வந்தவர் வெளியில என்னவர் என்ன பண்ணிடுறாரு, உள்ள வந்து அண்ணனை வந்து காப்பாற்றி வந்து வெளில கொண்டு வந்துடுறாரு. ஆனால் யார் மாட்டிக்கிறா, சிவசுப்பிரமணியம் வந்து உள்ள கைது பண்ணி உள்ளே வச்சிடறாங்க. வெளியில வந்த கட்டபொம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து மெட்ராஸ் ஆட்சிக்குழு, அப்போ வந்து ஆளுநராக யார் இருந்திருப்பா அப்படின்னா வந்து எட்வர்ட் கிளைவ் இருந்திருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதுறாரு. இந்த மாதிரி இங்க நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்றாரு, தான் ஏன் கப்பம் கட்டல, தன்னை வந்துட்டு 3 மணி நேரம் வந்து அந்த இதில் வந்து நிற்க வச்சாங்க இல்லையா அரண்மனையில், அதெல்லாம் வந்து கடிதமாக யாருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா வந்து எட்வர்டு கிளைவுக்கு வந்து கட்டபொம்மன் வந்து அனுப்புறாரு. அதுக்கு எட்வர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் இந்த குழுவுக்கு முன்னாடி வந்து தன்னோட கருத்தை வந்து போய் சொல்றதுக்காக வந்து அனுப்புறாரு. எப்போனா 1798 டிசம்பர் 15 கட்டபொம்மன் இந்த குழு முன்னாடி ஆஜராகி தனக்கு நடந்த விவரத்தை எல்லாத்தையும் என்ன பண்றாரு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஜாக்சனை வந்து பதவியிலிருந்து நீக்கம் செஞ்சிடறாங்க ஆங்கிலேயர்கள். சிவசுப்பிரமணியரையும் வந்து என்ன பண்ணிடுறாங்க, விடுதலை பண்ணிடுறாங்க. புதிய ஆட்சியராக யார் வரா, எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படின்றவர் வந்து புதிய ஆட்சியராக வந்து இந்த பகுதிக்கு வந்து போட்டுடுறாங்க. மேலும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு கட்டபொம்மன் வந்து 1080 பக்கோடாக்கள் நீங்களாக கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாங்க. அடுத்து என்னன்னா சிவகங்கை தென்னிந்திய கூட்டமைப்பு இல்லையா. இவர் யாரு, கட்டபொம்மனை வந்துட்டு அந்த 1080 பக்கோடாக்கள் நீங்களாக வந்துட்டு பேலன்ஸ் வந்து கட்ட சொல்றாங்க இல்லையா. கட்டினதுக்கு அப்புறம் மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்க, சரி ஆங்கிலேயர்கள் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா சிவகங்கை தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பை வந்து அமைக்கிறாங்க. அதுக்கு யார் தலைவராக இருக்காங்கன்னா வந்துட்டு மருது சகோதரர்கள் தான் வந்துட்டு தலைவராக இருக்காங்க. திண்டுக்கல்லை சார்ந்த கோபால நாயக்கர் பார்த்தோம் இல்லையா, அவரு, அப்புறம் ஆனைமலையோட யதுல் நாயக்கர், கர்நாடகாவோட கிருஷ்ணப்பா, மைசூர் துட்டாஞ்சி, மலபார் கேரளவர்மா, இவங்க எல்லாருமே என்னதான் இருக்காங்க, இந்த சிவகங்கை தென்னிந்திய கூட்டமைப்புல ஒரு அங்கமா வந்து இவங்க எல்லாருமே இருக்காங்க. பிளஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா கட்டபொம்மனோட பேச்சுவார்த்தை வேற நடத்துறாங்க. அவரையும் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இதுல வந்துட்டு ஆட் பண்றதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது தெரிஞ்ச ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு வெல்லஸ்லி பிரபு இருக்காரு. அப்போ வந்துட்டு யார் வந்துட்டு கவர்னரா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா வெல்லஸ்லி பிரபு. அவர் வந்து மே 5 1799 என்ன பண்றாருன்னா தன்னோட படையை வந்து திருநெல்வேலிக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. யார் தலைமையிலனா மேஜர் பேனர்மேன், பாஞ்சோர் பேனர்மேன் எல்லாரையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பேனர்மேன் எங்க வருவாரு, இங்க கட்டபொம்மன்ல வந்துட்டு வருவாரு. தன்னோட படை திருநெல்வேலிக்கு யார் அனுப்புறாருன்னா மேஜர் பேனர்மேன் தலைமையில வெல்லஸ்லி பிரபு வந்து என்ன பண்றாரு, திருநெல்வேலியை நோக்கி வந்து அனுப்புறாரு. இங்க என்ன ஆயிடுது அப்படின்னா வந்துட்டு 1799 செப்டம்பர் 1 வந்துட்டு யார் வந்து சரணடையை வந்து மறுக்கிறா, கட்டபொம்மன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு சரணடையை வந்துட்டு மறுக்கிறாரு. அதனால செப்டம்பர் 5 முழு படையும் வந்து பாஞ்சாலக்குறிச்சி கோட்டைக்கு முன்னாடி வந்து யார் வந்து நிறுத்திடுறா அப்படின்னா வந்துட்டு இந்த மேஜர் பேனர்மேன் அப்படின்றவர் வந்து நிறுத்திடுறாரு. 1799 செப்டம்பர் 1 சரணடையை சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வந்து கட்டபொம்மன் என்ன பண்ணல, சரணடையில. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் 5 முழு படையும் பாஞ்சாலக்குறிச்சி கோட்டை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி சுற்றி வச்சிடறாரு. அப்போ வந்து கோட்டையோட ரகசியத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ராமலிங்கரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தூதா வந்து உள்ள அனுப்புறாங்க. அவர் உள்ள போயிட்டு என்ன பார்த்துட்டு வர்றாருன்னா அந்த கோட்டை வந்து 500 அடி நீளமும் 300 அடி அகலமும் இருக்குன்ற ரகசியத்தை வந்து என்ன பண்ணுறாரு சேகரிச்சுட்டு வந்து மேஜர் பேனர்மேனுக்கு வந்து சொல்றாரு. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு கல்லர்பட்டியில் நடந்த ஒரு போர்ல வந்து சிவசுப்பிரமணியனார் வந்து கைது செய்யப்படுறாரு. சிவசுப்பிரமணியார் யாரு, கட்டபொம்மனோட அமைச்சர்னு பார்த்தோம் இல்லையா, அவரை வந்து கைது செஞ்சிடறாங்க.
ஒட்டுமொத்தமாக கழகம் நடந்துகிட்டு இருக்கு. செப்டம்பர் 1 தான் சரணடைய மறுக்கிறாரு. செப்டம்பர் 5 வந்து பாஞ்சாலக்குறிச்சி முன்னாடி கொண்டு போயிட்டு முற்றுகையிட்டுறாங்க. இதே டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ரகசியத்தெல்லாம் வந்து சேகரிக்கிறாங்க, கோட்டையோட ரகசியத்தை. கல்லர்பட்டியில வந்து சிவசுப்பிரமணியனாரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, கைது பண்ணிடுறாங்க. கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னா புதுக்கோட்டைக்கு வந்து தப்பி ஓடிடுறாரு. புதுக்கோட்டைக்கு தப்பி ஓடி அங்கே வந்து களப்பூர் அப்படின்ற ஊர்ல வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பதுங்கி இருக்காரு. ஆனா புதுக்கோட்டை வந்து யாருக்கு சப்போர்ட்னு ஃபர்ஸ்டே பார்த்தோம், ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ புதுக்கோட்டையோட அரசர் யார் அப்படின்னா வந்து விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா கட்டபொம்மனை வந்து காட்டி கொடுத்துறாரு. இந்த களப்பூர்ல தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து பதுங்கி இருக்காருன்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை அரசரால் வந்து என்ன பண்றாரு, துரோகம் செஞ்சிடறாரு கட்டபொம்மனுக்கு. செப்டம்பர் 13 1799 நாகலாபுரத்துல சிவசுப்பிரமணியனையும் கயத்தாறுல வந்து 1799 அக்டோபர் 16 கட்டபொம்மனையும் என்ன பண்ணிடுறாங்க, தூக்கிலிடப்படுறாங்க. இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க, தூக்கிலிட்டுறாங்க. எப்போ, செப்டம்பர் 13 1799 நாகலாபுரத்துல யாரு, சிவசுப்பிரமணியனாரும், கயத்தாறுல 1799 அக்டோபர் 16 யாரு, கட்டபொம்மனையும் வந்து தூக்கிலிட்டுறாங்க. ஸோ இதோட கட்டபொம்மனோட வந்துட்டு முடிஞ்சுது.